ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம தங்கம் வேர்ல்டில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான 43 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு கப் ஷேப்பு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் மெயின் டாட் நம்ம தைச்சிக்கலாம். இந்த மெயின் டாட்டோட உயரம் 3 இன்ச்சு, அகலம் 2.5 இன்ச்சு. பாருங்கள், இந்த கப் ஷேப்பு கூட நம்ம பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல தைக்கிறது தான் மெயின் டாட்டு. அடுத்தது ஓப்பன் டாட் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஓப்பன் டாட்டோட அகலம் 3/4 இன்ச்சு, இந்த டாட்டோட நீளம் 2.5 இன்ச்சு. பாருங்கள், 3/4 இன்ச்சு நம்ம எடுத்து அதை 2ஆக போல்டிங் பண்ணி நீட்டாக ஷார்ப்பாக கொண்டு 2.5 இன்ச்சு நீளத்தில் கொண்டு விட்டுறணும். பாருங்கள், ஓப்பன் டாட் தைச்சாச்சு. அடுத்தது ஆம்கோல் டாட்டு. இந்த ஆம்கோல் டாட்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சு தான் இந்த பாயிண்ட் மார்க்கிங் பண்ண இடத்துல தான் நம்ம இப்போ டாட் போட்டுட்ருக்கோம். 3/4 இன்ச்சு எடுத்து நீட்டாக ஓப்பன் டாட்டு நம்ம பிடிச்சோம்ல அந்த நேருக்கு கொண்டு விடணும். அதுவும் இதே மாதிரி தான் ரொம்ப கூர்மையாக ஷார்ப்பாக கொண்டு தைச்சி விட்டுற வேண்டியதான். ஆனால் ஆம்கோல் டாட்டுக்கு மட்டும் 2 தையல் போட்டுக்கிடணும். பாருங்கள், 3/4 இன்ச்சு எடுத்து நீளமாக நம்ம ஓப்பன் டாட்டுக்கு நேர் கொண்டு முடிக்கணும். இந்த ஓப்பன் டாட்டுக்கும் அடுத்தது இந்த ஆம்கோல் டாட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் கரெக்ட் அளவில் இருக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு பக்கத்துக்குள்ளே கப் ஷேப்பு நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. அடுத்ததாக மறுபக்கம் தைச்சிக்கலாம். பாருங்கள், ஓப்பன் சைடில் இருந்து நம்ம துணியை போல்டிங் பண்ணி எடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கிற அளவில் கரெக்டாக 1.25 இன்ச்சு எடுத்துருக்கோம். 1.25ங்க, ஒரு பக்கம் 1.25, ஒரு பக்கம் 1.25 வந்துடும். நம்ம போல்டிங் பண்ணி போட்டிருக்கனால மொத்த மெயின் டாட்டோட அளவு மொத்த அளவு 2.5 இன்ச்சு, உயரம் 3 இன்ச்சு. இந்த அளவுக்கு நீட்டாக நம்ம தைச்சிட வேண்டியதான். தைக்கும்போது நமக்கு அழகான மெயின் டாட் ரெடி ஆயிரும். அடுத்தது ஓப்பன் சைடில் பாருங்கள், ஓப்பன் சைட்லேயும் நம்ம ஏற்கனவே பாயிண்ட் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த அளவு கழுத்து இறக்கத்துக்கும் பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துக்கும் இடைப்பட்ட சென்டர் பகுதியிலேருந்து அளவெடுத்து நீட்டாக 2.5 இன்ச்சு நீளத்துக்கு நம்ம தைச்சி முடிச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி தைக்கும்போது ஓப்பன் டாட்டாக நமக்கு ரெடி ஆயிரும். அடுத்ததாக ஆம்கோல் டாட்டு. ஆம்கோல் டாட்டு பாருங்கள், இந்த மெயின் டாட்டு உயரத்தில் இருந்து நம்ம போல்டிங் பண்ணும்போது ஆம்கோல் சைடு ஒரு அளவு கிடைக்கும். அந்த அளவில் இருந்தால் நம்ம இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், மெயின் டாட் நம்ம தைச்சி முடித்தோம்லாம் 3 இன்ச்சு உயரத்துக்கு அந்த அளவை நம்ம லைட்டாக போல்டிங் பண்ணி ஆம்கோல் அளவுக்கு மடிக்கும்போது நமக்கு சூப்பரான டாட் ஒன்று கிடைக்கும். அந்த டாட்டை நம்ம ஓப்பன் டாட்டுக்கு நேர் கொண்டு முடிச்சிட்டா போதும், கரெக்டாக நமக்கு டாட் ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக இப்போ மறுபக்க கப் ஷேப்பும் தைச்சாச்சு. ஆம்கோல் சைடு டாட் தைக்கும்போது 2 தையல் போடணும். ஏன்னா அது கிராஸில் தைக்கக்கூடிய டாட்டு, அதனால் கண்டிப்பாக நம்ம 2 தையல் போடணும். அடுத்தால பாருங்கள், நம்ம அந்த மெயின் டாட் தைக்கும்போது அந்த ஆஃப் வளைவில் வச்சுலாம் நம்ம தைச்சிருப்போம். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது கொஞ்சம் முன்னும் பின்னமாக துணி வரும். அந்த துணியை நம்ம கரெக்டாக வெட்டி எடுத்துக்கிடணும். வெட்டி எடுத்த பிறகு தான் நம்ம பட்டி கூட ஜாயின் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ண பிறகு ஓப்பன் சைடு டாட்டு, இந்த மெயின் டாட்டு, ஆம்கோல் டாட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக இந்த மெயின் டாட் போட்டோம்ல அந்த பகுதியில் இருக்கிற அந்த துணி கொஞ்சம் வித்தியாசத்தில் இருக்கும். அந்த துணியை நம்ம நீட்டாக ஆஃப் ரவுண்டு மாடல்லே கட் பண்ணி எடுத்துக்கிடணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நீட்டாக இந்த ஆஃப் ரவுண்டு மாடலில் அந்த மெயின் டாட் பகுதியில் மீதி இருக்கிற அந்த நீளமாக இருந்த பகுதியை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த கப் ஷேப்பை பாருங்கள். அடுத்தது ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டியை ஜாயின் பண்ணிட வேண்டியதான். பட்டி பீஸ் ஜாயின் பண்ணும்போது ஓப்பன் சைடு எந்த பீஸ் எந்த பக்கம் வருமோ அந்த பக்கத்தை கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணணும், மாற்றி பண்ணிடக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக இந்த ஓப்பன் சைடில் ஒரு வி கட்டிங் வரக்கூடிய அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த பட்டியை நம்ம திருப்பி எடுக்கும்போது ஓப்பன் சைடில் கரெக்ட் அளவில் வரோம். பாருங்கள்,
அல்லாமல் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன தைச்சாலும் நம்ம ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ணும்போது சரியாக இருக்காது. அதனால நம்ம இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஜாயின் பண்ணணும். எப்போவுமே நம்ம சின்ன சின்ன பீஸ்க்கு ஜாயின் பண்ணாலும் தான் பெரிய பீஸ் ஜாயின் பண்ணாலும் சரி தான், தைக்கும்போதே கவனமாக தைச்சாச்சுன்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் வராமல் நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் தைச்சி முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த பட்டி வந்து நார்மல் அளவு ஸ்பீடில் தான் தைக்கும், ரொம்ப ஸ்பீடாகவும் தைக்கலை. பாருங்கள், தொடங்கும்போது ஒரு வி கட்டிங் வரும்படியாக நம்ம ஜாயின் பண்ணி தைச்சோம். அதே மாதிரி முடிக்கும் போதும் அதே வி கட்டிங் ஜாயின் பண்ணி தான் தைச்சிட்ருக்கோம். பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம பட்டி ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. அடுத்தது மறுபக்கமாக நம்ம தைச்சிட வேண்டியதான். ஒரு பக்கம் நம்ம தைக்கும்போது கப் ஷேப் துணிக்கு மேலே பட்டி பீஸை ஜாயின் பண்ணி தைக்கணும். மறுபக்கம் தைக்கும்போது பட்டி பீஸுக்கு மேலே கப் ஷேப் துணியை வச்சு ஜாயின் பண்ணி தைக்கணும். பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணது நிறைய மெத்தடில் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஆனால் இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணும்போது நம்ம தைக்கிற தும்பு வந்து வெளியே தையல் அப்படியே தெரியும். மூடு பட்டி, அமுக்கு பட்டி, அப்படி நிறைய பட்டி வந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுலே இருக்குது. அந்த மாடல் பட்டியெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி போடுறோம். பாருங்கள், இப்போ 2 பக்கமே பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. பட்டி ஜாயின் பண்ண பிறகு இந்த அளவு கரெக்டாக இருக்கா, ஓப்பன் சைடு டாட் போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்கா, பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கா, இடுப்பு பக்க அளவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அமுக்கு தையல் போட்டுட வேண்டியதான். பாருங்கள், அமுக்கு தையல் போடும்போது நம்ம கப் ஷேப் துணியை பட்டி சைடு திருப்பி விட்டு மெயின் பக்கம்தான் அடிக்கணும், உள் பக்கத்தில் அடிச்சிடக்கூடாது. திருப்பி விட்டு பாருங்கள், அந்த பட்டியோட ஒரு நூல் அளவு பதத்துக்கு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுற வேண்டியதான். இதுதான் அமுக்கு தையல். இந்த தையல் போட்டப்புறம் இந்த கப் ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் கப் ஷேப்பு தைச்சி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமல்லி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கமல்லி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தைச்சி முடித்த பிறகு இந்த கப் ஷேப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ப்ளவுஸ் ஃபுல்லுமே நம்ம தைச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.